பணம் ஆம்பளையால் அடித்தா 6000, பெண்ணால் அடித்தா 15,000ங்க கொடுக்குறது. அவங்க தான் வர சொன்னாங்க சார், அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேர் எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேர்த்துக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை போட்டா பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. என்ன சொன்னாங்க? பேசினாங்க, பணம் ஆம்பளையால் அடித்தா 6000, பெண்ணால் அடித்தா 15,000ங்க கொடுக்குறது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புங்க, நாங்கள் வந்து தபரு கிட்டே வந்துட்டோம், நீங்கள் மொட்டை அடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அடித்தது. அவங்க வரவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு கடிச்சா. கொரோனா வைரஸ் பரவுது, அதனால வெளிநாட்டில் பரவிச்சோம், அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000ன்னு சொல்லி பேசினாங்க. நாங்களும் ஃபோனில் பேசினோம். அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் இதுலேயே வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி அடிக்க நீங்களே ஆள் வச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார், அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. வந்தது எத்தனை பேர்? இப்போ அவங்க ஆள் அனுப்ப நீங்களே ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. ஃபோன் பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம், எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேர்த்துக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை போட்டா பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயில்கிட்ட இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்களெலாம் எவ்வளோ தரேன்னாங்க? 45,000 கொடுக்குறோம். ஸ்கூலு மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க மொட்டை அடிக்க? 20 பேர்த்துக்கு இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சு அவங்க போன சுவிட்ச் ஆஃபில் வச்சுக்கிட்டாங்க. ஓட்ட எடுத்து இல்லை பாப்பா வரலைங்க சார், அதனால அப்படியே சுவிட்ச் ஆஃபில் வச்சுக்கிட்டாங்க. இங்கே தென்னங்குடி பாளையம் தெரியாமல் போயிட்டேன்னாங்க. அப்புறம் வந்து இங்கே ரோட்டுக்கிட்ட இங்கே வந்துட்டேன், நீங்கள் அடிங்கன்னு சொன்னாங்க. என்கிட்டயும் பேசினாங்க சார், அப்புறம் வரவே இல்லைங்க சார், வரவே இல்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேங்க சார். ஃபோன் வந்துச்சுங்க சார், பிள்ளைங்க கட் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. திரும்ப ஒரு நைட்டு 8 வரைக்கும் சார் ஹோம்ஒர்க் பிள்ளைங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது திரும்ப கால் வந்துச்சு. நாங்கள் ஃபோன் வந்தால் ஏமா கட் பண்ணிட்டீங்க, சேலம் இது உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோமா, உங்கள் ஊர் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் பேசுகிறோமா அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கள் சின்ன பொண்ணோட பேர் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு வினோத் பழனிசாமி தானே எங்கள் வீட்டுக்காரங்க பேரும் மாமனார் பேரும் சொன்னாங்க சார். சொல்லிட்டு நீங்கள் தானம்மா அப்படின்னு உங்கள் வீட்டு தானே? ஆமாங்க சார். உங்கள் ரேஷன் கார்டுக்கு இது மாதிரி வறுமை கோட்டு கீழே கொரோனா டைமில் கணக்கு எடுத்தோம், அவங்க பேருக்கு அமௌண்ட் 15,000 வந்திருக்குமா, இது மாதிரி மொட்டை அடிச்சுக்கிட்டா அந்த காசு வாங்கிக்கலாமா, இது ஒரு இந்த ஃபாரின்ல வந்து அவங்க ஒமோனியான்ற நோய், அமோனியான்னா ஒமேகான்ற நோய் பரவுதுங்களாங்க சார். அந்த நோய் வந்து இந்த முடியால தான் பரவுதாங்க சார். அது வந்து இப்போ நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களாங்க சார். அது ஃபாரின்ல ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அது 3 லட்சமா, இங்கே கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கம்மா. நீங்கள் அடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டீங்க. இல்லைங்க சார், எங்கள் வீட்டில் அடிச்சுக்கிற மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சார். பெரியவங்க யாராக இருந்தால் அடிச்சுட்டு கூட நீங்கள் காசு வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க சார். எங்கள் வீட்டில் மாமியார் வேணா இருக்காங்க சார், உங்கள் ஊர் ரேஷன் கடையில் வந்து தரேன்னு சொன்னாங்க சார். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் மாமியார் வேணா இருக்காங்க சார், அவங்களை கேட்டு வேணா சொல்கிறோங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்க கேட்டதும் இது மாதிரி தராங்களா, ரேஷன் கடையில் தான் அடிச்சுக்கிறீங்களான்னா ஓகே சொல்லிட்டாங்க சார். அப்புறம் இன்னும் 13 டோக்கன் இருக்குது, இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஹெல்ப் தாம்மா, அதை நாங்கள் யூஸ் பண்ணவும் முடியாது, திரும்ப கவர்மெண்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் அனுப்பணும், அது அவங்களுக்கு கொடுத்தாலும் யூஸ் தானே, யாராவது இருந்தால் சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க சார். இப்போ எங்கள் மாமியார் இருந்துட்டு பக்கத்தில் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்ததுங்க சார். அவங்கள்ட்ட வந்ததும் அதை கேட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க சார். இவங்களை கூப்பிடல, அவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு கேட்கவும் சரி வயசானவங்க தானே, அவங்க இப்படி சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே தானே வந்து தரங்கிறாங்க, ஃபேக்காக இருக்காதுன்னு அப்புறம் அவங்க பேர்லாம் சொன்னதுக்கு அவங்க அப்போவே லிஸ்ட் எடுத்து டோக்கன் நம்பர் எல்லாம் அப்பயே சொல்லிட்டாங்க சார். அப்போவே டோக்கன் நம்பர் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் நோட் பண்ணி இப்பயே சொல்லுமா, நாங்கள் இப்பயே தான் டோக்கன் நம்பர்லாம் நோட் பண்ண முடியும், கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கணும், இப்பயே நம்பர் சொன்னால் தான் நாளைக்கு காலையிலேயே வந்து தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப காலையிலேயே ஃபோன் பண்ணி அதை அப்புறம் இதை சொல்லிட்டுங்க சார். இது மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப சலுகை, 3 ஜென்ஸு 3 லேடிஸ் வந்தால் அவங்களுக்கு லேப்டாப் 65,000 லேப்டாப் வேணான்னா 45,000 காசு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க சார். அது சரின்ட்டு அப்புறம் காலையில் சரியா படிக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் யாராவது இல்லாதவங்க சலுகை தானேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க 3 பேர் கேட்டேங்க சார். இது மாதிரி சொல்கிறாங்க வீட்லேயே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஃபேக்லாம் இல்லை, இங்கே உங்கள் ஊரில் வந்து தான் தரோம், கவர்மெண்ட் மூலயமா நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்ல, அது நாங்கள் சட்டப்பூர்வமாக தான் வரோம், கவர்மெண்ட் தான் தருதுன்னு சொன்னாங்க சார்.
அவங்கள கேட்டதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க சார். ஆனா அவங்களுக்குலாம் இது மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு பாட்டி இங்க ஒரு அண்ணா இருந்துட்டு ஃபேக்கா இருக்குன்னு சொன்னாங்க சார். அவங்கள்ட்டயுமே நீ என்ன கேட்குற ஃபேக்லாம் இல்லை, நான் இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கேன், இங்கே வா 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பரில் இருக்கேன் வீடுவோ அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க சார். சொன்னதும் சரி அவங்க அப்போ ஒரிஜினலாக தான் சொல்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே அவங்களே ஃபோன் வாங்கி பேசுனாங்க. நாங்கள் எதுக்குமா ஏமாற்ற போகிறோம், உங்கள் ஊர்லேயே வந்து கொடுக்குறோன்னு அவங்க எல்லாத்துக்குமே பேசவும் இவங்களும் எல்லாம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் சந்தேகப்படுற மாதிரியே எந்த வாய்ப்பும் இல்லைங்க சார். அப்படியே ஒரிஜினலாகவே பேசுனாங்க. எல்லாரும் இது கொடுக்குது, நாங்கள் அதை வச்சு ரிட்டர்ன் கவர்மெண்ட்டுக்கு தான் அனுப்பணும், நாங்கள் எடுத்து என்ன பண்ண போகிறோம் செய்கிறோன்னு சொல்லி ஒரிஜினல் மாதிரியே பேசவும் இவங்களும் பேசவும் அவ்வளோதாம்மா சேர் டேபிள்லாம் ரெடி பண்ணி வைமா, ஆஃபீஸர் மேம் வந்துகிட்டே இருக்காங்க, நீங்கள் பின்னாடி அவங்களாம் லைனாக நிற்க வச்சு இது இல்லைங்க சார். அவங்களே தான் அந்த வந்து அவங்களே தாங்க சார் வந்தாங்க, அவங்களே பேசுனாங்க, அவங்க பேசவும் அவங்களே தாங்க சார் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்களே தான் நான் கன்வின்ஸ் பண்ணி யாருக்குமே சொல்ல அவங்களே பேசுனாங்க. அவங்களே ஃபோன்ல பேசுனதுனால ஹோட்டல்ல முடி வெட்டுறவங்கள வச்சு அவங்க இது மாதிரி வந்துட்டுமா, நீங்க மேம் வந்துட்டு இருக்காங்க, மேம் பாக்குற மாதிரி வேலை படிச்சு முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களையும் சொல்லுமா, அவங்களும் வந்து வேலை போட்டு தராங்க, அவங்களே பேச சொல்லுன்னு சொன்னாங்க சார். கரெக்டா அடிச்சிட்டு இருந்து வந்தாதான் அவங்க பார்த்துட்டு உடனே காசு கொடுத்துட்டு போயிடும். அமௌண்ட்லாம் எடுத்து வச்சிட்டோமா, வந்ததும் காசு கொடுப்போம், பெஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, காசு வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரின்னு சொல்லி அந்த அமௌண்ட் எல்லாம் போட்டோ பிடிச்சி அனுப்புனாங்க. பாருமா இவ்வளவு காலேஜ் படிக்கிற பொண்ணுலாம் பாரு பொட்டை எடுத்துக்கிச்சு, நீங்க எல்லாருமே நாங்க யோசிச்சோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையும் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு இவங்க எங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசவும் நாங்க சரி ஒரிஜினல் நினைச்சிட்டோங்க சார். அப்புறம் 2 பேத்துக்கு அடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் பண்ற பக்கமா வந்துட்டோம், இன்னும் இதே சொல்றாங்கன்ட்டு திரும்ப ஃபோன் பண்ணா வரல, ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் தான் ஏதோ தப்பா இருக்குன்ட்டு அப்புறம் நாங்க யாருமே எதுவுமே பண்ணல. 3 பேர் தாங்க சார் எடுத்தோம். அவங்க பேரு காவேரி, ராமாயி, சித்ரா. அது ஒரு 20 பேர் இருந்தாங்க. ஃபேக்குன்னு தெரியும்.